வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். ஸோ பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் www.trb.tn.gov.in ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ வெப்சைட்குள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வெப்சைட்டில் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்லையும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து 10/7/25 அப்படின்னு போட்டு பிஜி அசிஸ்டன்ட்கான அந்த இது வந்து நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஜி அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட், எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் அந்த பேஜில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அண்ட் தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டேட்டு, லாஸ்ட் டேட்டு, அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் 10th அதாவது ஜூலை 10th நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா 12/8/25, அதாவது August 12 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில். அண்ட் தென் அதில் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒன்று மாற்றி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னா September 28, ஓகேவா? சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு 2.5 months வந்து இருக்குது. ஸோ இன்னுமே படிக்கிற அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வேக்கன்சிஸ், அதாவது கம்யூனல் ரிசர்வேஷனில் வந்து எப்படி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ள வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸுக்கு வந்து 232 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபிசிக்ஸ்க்கு வந்து 233. ஸோ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் தான் அதிகமாக இருக்குது வேக்கன்சிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எம்எஸ்சி பிஎட் ஆர் எம்ஏ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பிஜியில் வந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. இந்த அனெக்ஷரை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே இருக்குது. அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிஎஸ்டிஎம், அதாவது பிஎஸ்டிஎம் வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன், இப்போ எம்ஏ பிஎட் அப்படின்னா நீங்கள் 10th பிஎட் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள், ஓகேவா? அதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் அப்படின்னா 10th பிஎட் வரைக்கும் நீங்கள் தமிழில் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், அதுக்கப்புறம் எம்எஸ்சி வரைக்கும் பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் பிஎட் தமிழ் மீடியம் அப்படிலாம் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் அதுக்குள்ளே ஃபார்ம்லாம் வந்து கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதே ஃபில் பண்ணி சைன் வாங்கிடலாம். அது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 10th 12th அண்ட் தென் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சர்டிஃபிகேட், ஆல்ரெடி பிஏ சர்டிஃபிகேட், எம்எஸ்சி ஆர் எம்ஏ சர்டிஃபிகேட், அண்ட் தென் பிஎட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ண அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து என்ன ஃபீஸ், என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா 600 rupees, எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே 600, அவங்களுக்கு வந்து 300 rupees கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஏஜ் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் டர்னுக்கு வந்து 53 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 53 and above இருக்கக்கூடாது. அதேமாதிரி மற்றவங்களுக்குலாம் 57 years 58 years வரைக்கும் உள்ளவங்களே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், அது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இது வரைக்கும் பிஜிடிஆர்பி வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃப்லைன், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயுமே உங்களுக்கு தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து ஒரு 50 மார்க்குக்கு உண்டு. அந்த 50 மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ்க்கு தான் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 மார்க், லாஸ்ட் 10 கொஷின்ஸ் வந்து 1 மார்க். ஸோ டோட்டலாக 50 மார்க். அதில் வந்து நீங்கள் 20 மார்க் ஸ்கோர் பண்ணாலே வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க, ஓகேவா? 20 மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் சப்ஜெக்ட் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கு 10th தமிழ் புக் மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ அதிலே நீங்கள் வந்து அந்த ஸ்கோர் பண்ணிடலாம்.
அந்த ஸ்கோர் பண்ணால் தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் மெயினில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பேசிஸில் தான் வரும். ஓகேவா, ஹையஸ்ட் மார்க்லேருந்து கட் ஆஃப் பேசிஸில் உங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்படி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகி போனதுக்கப்புறமும் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் எதுவும் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து உங்களை வந்து நீக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் வந்து டிஆர்பிக்கு இருக்குது. அதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, அப்ளிகேஷன் வந்து பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அது மாதிரி எக்ஸாம் மெயின் சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 110 மார்க்குக்கு இருக்கும். அண்ட் தென் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி வந்து ஒரு 30 மார்க் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 மார்க். டோட்டலாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 150 மார்க்குக்கு வந்து எழுதுவீங்க. 150 கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு. அண்ட் தென் தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. டோட்டலாக உங்களுக்கு 3.5 hours எக்ஸாம் இருக்கும். எக்ஸப்ட் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 130 மார்க்குக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு மேஜர் இருக்கும். மெயின் சப்ஜெக்டே வந்து உங்களுக்கு 130 இருக்கும். அண்ட் தென் சைக்காலஜி வந்து 10 மார்க், ஜிகே வந்து 10 மார்க். இது வந்து யாருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து 110 + 30 + 10 அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிலபஸ் வேணும் அப்படின்னா சிலபஸும் வந்து நீங்கள் இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வெப்சைட்லேயே போய் சிலபஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சிலபஸ் அப்படின்னு இருக்கும். சிலபஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். உங்களுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அதுக்கு நேராக உள்ள அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, ஸோ சிலபஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சேஞ்ச் ஆன சிலபஸ் வைஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜிகே, சைக்காலஜி இதெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை, அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் பார்த்து டீட்டெயில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படிலாம் வந்து ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு கெட்டிங் எ ஜாப். நல்லா படிங்க, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இனி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்களும் இனிமேல் படிக்க போகிறவங்களும் நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப் வாங்கிடலாம். நம்ம கோச்சிங் சென்டரில் பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்குள்ள மெட்டீரியல் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஜிகே, சைக்காலஜி எல்லாத்துக்கும் தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th தமிழ் புக் மட்டும் படித்தா போதும். ஸோ 10th தமிழ் பிடிஎஃப் அதுதான் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். மற்றபடி உங்களுக்கு மேக்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது, ஜிகே மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, சைக்காலஜி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.